எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் நான் உங்க பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த யாழினி மோகினி அந்த திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட. எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை சார். ஏன்னா நான்லாம் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர். நான் ஏதாவது வரேன், எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்கு. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டைரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணும்ட்டு. அப்போ அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோட் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நான் D3 டைரக்டர் பாலாஜி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டர்ல பார்க்கல. பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டலாக நான் பார்த்துருக்கேன். அந்த போஸ்டர் அண்ட் வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும், நல்லா இந்த மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவர் கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு பிரதர் எப்போ வரணும்னு சொல்லுங்க, நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர் நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரி. நம்ம வந்து இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. எனக்கு ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன். ஓகே ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மள டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த கதை நம்ம கரெக்டாக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கான ரோல் நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ, 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடைச்சது அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பாலாஜி ப்ரோ கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. இது வந்து நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க, அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை. நம்ம நினைப்போம், நம்ம வந்து என்னைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம். இந்த சொசைட்டில வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு ஓகே அவங்க அப்படிதான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம். அப்படி கிடையவே கிடையாது. தயவு செய்து இந்த டீமை பார்த்து யாருமே தப்பு நினைச்சோம். அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு, எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு. ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸ் நான் பெருசா நான் பண்ணலைங்க. நான் இப்பதான் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலயுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணிருக்கலாம், இந்த சீன் இப்படி நடிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா இவங்க கிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை, இப்ப இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாம நான் யோசிச்சு கூட கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டா யோசிப்பாரு. அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுல கரெக்ஷன் பண்றதுக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளவு சூப்பரா வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா ஒரு பெரிய படமா வந்து இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே வந்து எதிரிகள். நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன்னா, நம்ம இப்போ லைஃப்ல வந்துட்டு நம்ம பெருசா சாதிக்க முடியல, எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப நம்ம ஃபெட்டப்போ ஒரு போஸ்ட் போடுறோம், ரொம்ப கவலையா ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு நிறைய நம்மளை சுத்தி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க, நமக்கு வந்து மோட்டிவேஷனலா ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நான் ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிருங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா சூப்பரா வரும், நல்ல குவாலிட்டியா இருக்கு. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சூப்பர். கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஜெயக்குமார் சார் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. பாலாஜி சார், பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா உங்க வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்க வந்து எங்க கூட டிராவல் பண்ணி நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்றத நாங்க நேர்ல பாக்குறோம். பட் அவங்க வந்து நிஜமா செட்ல சொல்லணும், அங்க இங்க எல்லாரும் சொல்றதுதான், அப்படியே கால்ல சக்கரை சுத்தி விட்டு போது அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட், அதான் சொல்லுவாங்களே ஹோல் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி, ஷீஸ் எ வெரி பிக் சப்போர்ட். இந்த படம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு, அதுக்கப்புறம் அதுல நிறைய உழைப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா வரும். நாங்க எல்லாருமே ப்ரே பண்றோம், அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ. அவ்வளவுதானா? ஓகே. இல்ல அதாவது இப்போ பொதுவா சொல்லும் போது நான் ஏற்கனவே பிக் பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதாவது ஓகே நம்ம வந்து ஒரு 4-5 ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்திருக்கேன்.
பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம், நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி இது? எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தா உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே, சோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு? ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது, நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு. இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், திறமை இருக்கவங்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டிருக்காரு. சோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொன்றும் கத்துக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிழல்கள் சார், ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்றது, சோ எல்லாத்துலயுமே இப்போ சித்து கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட. சோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. சோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துல இருந்துமே நம்ம ஒன்னொன்னு கத்துக்கிறது தான். படத்துல நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். உமையால்ன்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்க இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். தேங்க்யூ. சாரி மதுரன் சார், உங்களோட குட்டி யாரு மூவிங்லாம் என்னோட சைல்ட்ஹுட்டை ரொம்ப ஃபுல் பண்ண படம். ஃபர்ஸ்ட் டே பேசணும்னு நினைச்சேன், நான் கொஞ்சம் ஜெல்லாக டைம் ஆகும். முதல் நாள் உங்களை பார்த்தா கொஞ்சம் பயந்துட்டேன். அதனால சொல்லணும், உண்மையிலே நீங்க வந்ததுல ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் ரொம்ப உண்மையிலே எமோஷனலா ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 1 year பேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து இப்போ இங்க வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் கொஞ்சம் ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு நன்றி இல்ல ப்ரோ, ஏன்னா இப்போ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அப்படின்னு வந்து யாருமே வந்து முழு மனசா ஸ்பீட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் பாஸ்ட பெருசா பேச விரும்பல, யாரையும் நான் பிளேமும் பண்ணல, அது முடிஞ்சது. பட் அதை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் 2 பேர்த்துக்கு கண்டிப்பா மெயினா நன்றி சொல்லணும். என் டீம் தவிர்த்து, ஒன்னு ஷரண் ப்ரோ, இன்னொன்னு கோபால் சார். உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, தட்டி கொடுத்து கொண்டு போறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் வேணும். அது இவங்க 2 பேருமே பண்ணாங்க. லைஃப்ல அவங்க 2 பேரும் நான் எப்பவுமே கண்டிப்பா மறக்க மாட்டேன். அண்ட் தென் சித்து ப்ரோ, ஏன்னா ஒரு ஹீரோ பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்ம கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் நான் நினைச்சேன். பட் ரியலி தேங்க்ஸ் சார். நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. எனக்கு நான் மனசார சொல்றேன், சித்து சார் நல்லா வருவாரு, அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. இந்த படம் அவருக்கு பெரிய பிரேக்கை கொடுக்கும் அப்படிங்க நம்புறேன். அண்ட் தென் தஷ்யா மேம், எனக்கு பெருசா ஹீரோயினுக்கு சீனுக்கு பிடிக்காது, ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படுவேன் பேச. ஃபர்ஸ்ட் நல்லா பேசுறேன்னா அவங்க தஷ்யாவுக்கும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன். ஸோ 2 பேத்துக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமா கண்டிப்பா அமையும். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் பிளஸ் டீம், இந்த 2 கூட இருக்க போய் இதை திரும்ப ஓரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னு நம்புறேன். அண்ட் தென் என் டீம், ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர். நம்ம ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க்கை பண்றதுக்கும் ஆள் வேணும். எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது. இப்போ எல்லா பண்றேங்க கிரெடிட்டா நான் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா எல்லாம் நான் பண்றனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால பண்றது கண்டிப்பா கஷ்டம்தான். அது அண்ட் தென் நான் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்லணும், ஆஷிக் ப்ரோ. என் படத்துல நடிச்ச பாதி ஆர்டிஸ்டுக்கு அவர் தான் கோஆர்டினேட்டர். ஆனா அவரு நடிக்க மாட்டேன்னு போயிட்டாரு, அந்த கேரக்டர்ல இன்னொருத்தர் பண்றாப்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சார் ஜெயக்குமார் சார், ரியலி சாரி, பல நைட் உங்களை குடும்பப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கீங்க. எதுவுமே இன்டென்ட் இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாள்ல எனக்கு கொஞ்சம் சாரை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா கூப்பிட்டு என்னடா படமே எடுக்காம திரும்ப அனுப்புறோமே, ஏதோ நினைச்சிருவாங்களோன்னு. ரியலி சார் சாரி. அண்ட் தென் நான் எடுக்கிற எல்லா படத்துலயும் கண்டிப்பா இருப்பீங்க, கண்டிப்பா. சூப்பர், தோணுச்சு ப்ரோ. கேள்வி ஒரு 2 நிமிஷம் கேக்குறேன், ஒரு பதில் ஒரு 2 நிமிஷம் சொல்லலான்னு பார்த்தா தோணுச்சுன்னு சொல்லி பிடிச்சாரு பாத்தீங்களா? சூப்பர். இன்னொரு விஷயம், நம்ம கேமராமேனுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா பெருசா 2 பேரும் சண்டை போடல, பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். ஆனா உண்மையிலே ஏன்னா மேக்சிமம் என் மைண்ட் செட் அவருக்கு உண்டு, அவர் மைண்ட் செட் எனக்கு உண்டு. ஸோ உண்மையா ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தென் ராஜா ஆறுமுகம் எடிட்டர், எங்க இருக்கான்னு தெரியலாம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னொன்னு, இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பட் இதுல நான் ஒரு 3-4 பேரை மென்ஷன் பண்ண விரும்புறேன். பிரதீப், அலெக்ஸ், டேனி அண்ட் தென் சுமிதா. தஷ்யா மேம் ஆல்ரெடி ஃபிலிம் ஆயிட்டாங்க. இந்த 4 பேரும் கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளா வருவாங்க அப்படிங்கிறத நம்புறேன். இதோட என் யாமினி, செந்தில் குமாரி,
ஐ லவ் யூ. தேங்க்யூ சார். இதுதான் ஆனஸ்டா சொல்லணும், ஷார்ட் பை ஷார்ட் நல்லா இருக்கு. டீம் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் வந்து ரொம்ப சைலண்டா இருக்காரு. வந்து மீட் பண்ணோம், பேசணும், ரொம்ப சைலண்டா அவரு. பட் சைலண்டா இருக்குமா பேசுற மாதிரிலாம் முக்கியம் கிடையாது. நம்மளோட ஒர்க் வந்து பேசணும் ஸ்கிரீன்ல, அவரோட ஒர்க் பேசுது. ஸோ இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகணும். செல்வராமன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, ஃபிலிம் மேக்கிங்ல வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதோட பலன் நமக்கு வந்து அப்படியே திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாரு. ஸோ இதுல நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. டைரக்டர் மட்டும் இல்ல, நிறைய பேர், எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே. அது ஒவ்வொரு ஃப்ரேமே தெரியுது. எல்லாருமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்து வந்து ஃப்ரெண்டு, அன்பு தம்பி. வெரி டேலண்டட் பர்சன். எனக்கு தனுஷ் சார் எவ்வளவு பிடிக்குமோ அந்த மாதிரி சித்துவை பிடிக்கும். பேருக்காக கம்பேர் பண்ணல, அதே மாதிரி அதே அளவுக்கு திறமையானவர் அவரு. ஸோ அவர் இன்னும் நிறைய பண்ண போறாரு, பண்ணுவார், நம்ம பார்க்க போறோம். நாங்களும் ஃபியூச்சர்ல படம் பண்ண போறோம். நிறைய தெரியும், பிக் பாஸ்ல கலக்கினாங்க, இப்போ பெரிய ஸ்கிரீன்ல வந்து கலக்க போறாங்க. டைரக்டர் வந்து சாப்பிடவே மாட்டாருன்னு எல்லாரும் சொன்னீங்க, கஷ்டமா இருக்கு. சார் நல்லா சாப்பிட்டு தைரியம் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டீம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அப்புறம் அந்த படத்தை நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ், ஒர்க் பண்ண எல்லா டெக்னீசியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிளப் டீம் தான், அந்த கிரிக்கெட் கிளப் டீம் தான் T3ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்க கூட நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க சம்பளம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கல. படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும், அதுல இருந்து வரதை வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியர் டைம்லயும் ஒரு சக்சஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் விடும்போது கூட நிற்பாங்க. இப்போ வரைக்கும் சக்சஸே பார்க்காத எங்க கூட வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க பிமாஸ் கிரிக்கெட் கிளப். அது போக ப்ரொடியூசர் சாருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டேக் ஆன் பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் விட்டுருவாங்க. அந்த தைரியம் அவருக்கு வந்ததுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தென் டைரக்டர் அவருமே வந்து உடஞ்சு ஸ்டண்ட் ஆயிடுவாங்க. ஒரு 60-70% எடுத்தாச்சு, ஸ்னிப்பட் கூட வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிருப்போம், நீங்க யூடியூப்ல பாருங்க இருக்கும். அவரும் அதுல இருந்து ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் தாண்டி வந்து பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த பட்ஜெட்டும் இதுல தான் ஆட் ஆகும். ஒரு படம் டிராப் ஆனாலும் அந்த பட்ஜெட் இதுல தான் ஆட் ஆகும். இதுல தான் நாங்க வந்து எடுத்தாகணும். அப்ப என்ன நாங்க பண்ணோம் அப்படின்னா, எங்களை நாங்க வருத்திக்கிட்டோம். என்ன நாங்க எங்களால பண்ண முடிஞ்சது என்ன பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட் பண்றதுக்கு பதிலாக 2 கால் ஷீட், 2.5 கால் ஷீட், 3 கால் ஷீட், 48 மணி நேரம் ஷூட், 72 மணி நேரம் ஷூட், இப்படி பண்ணோம். நாங்க இப்படி பண்ணி எங்களை வருத்தி நாங்க எவ்வளவு குயிக்கா அந்த படத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா வந்து முடிச்சோம். இன்னொரு ஒரு ஸ்பீடேஜ் வந்து முடிச்சிருந்தாலும் அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல பிரச்சனை பண்ணி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, சரி ஹீரோ இல்லாத போர்ஷன் எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருந்தோம். அது ஒரு 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 காடு பகுதியில எடுத்துட்டு இருந்தோம். அந்த சீன் பாத்தீங்க அப்படின்னா நான் ரிவீல் பண்ண முடியாது. ஒருத்தங்களுக்கு வந்து சாமி வந்து அவங்க ஆடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சீன். அந்த மாதிரி ஒரு சீன்ல ஒருத்தர் ஆடுறாரு, ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கட் சொல்றோம், ஆடிட்டே இருக்காரு. ஒரு ½ an hour 1 hour அவர் ஆடிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் மேல வந்து உண்மையிலேயே வந்து சாமி வந்துருச்சு. அதை நாங்க லேட்டா தான் ரியலைஸ் பண்ணோம். இது வந்து எங்க மேக்கிங் வீடியோல வந்து அழகா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மேக்கிங் வீடியோல நம்ம டைரக்டர் சார் வந்து அவர் பக்கத்துல போகும்போது அந்த அவர் டைரக்டர் சார் இப்போ வருவாரு பாருங்க, பல்கா இருப்பாரு. அவர் தள்ளணும்னா ஒரு 2-3 பேர் வேணும். ஒரு கைட்டு இப்படி லைட்டா அந்த சாமி தள்ளினதுல அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தள்ளி போய் நம்ம டைரக்டர் சார் விழுந்துட்டாரு. எங்க எல்லாருக்கும் ஷாக். எங்க அம்மாவும் ஷூட் பார்க்க வந்திருந்தாங்க. ஒட்டுமொத்த பேரும் ஸ்டண்ட், என்ன நடக்கு என்ன ஒண்ணுமே புரியல. அப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களால என்னன்னு தெரியல, ஷூட் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு இடையில ஒரு 3 மாசம் வந்து நாங்க ஒரு பிரேக் எடுத்துட்டோம். அந்த இடைப்பட்ட டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலரா அந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, அந்த சாமி வந்த வீடியோ, அதை நான் திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். அப்ப சார் உங்க படத்துல வந்து ஜாயின் பண்ணாரு. சித்து சாரோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. டைரக்டர் சார் ஆனா பார்த்திருக்காரு. சித்து சார்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவர் வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோம், எங்கேயோ ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா என்னால எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ சித்து சார் வச்சு ஒரு ஷெடியூல் முடிச்சாச்சு. ஷெடியூல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்போதும் அப்பப்போ அந்த வீடியோ சிஸ்டம்ல எடுத்து பார்ப்பலாம். அந்த வீடியோவோட எண்ட்ல சித்து சாரோட வாய்ஸ் வந்து இருக்கு. நான் அந்த வீடியோவை திருப்பி போட்டு கேட்டதுனால அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரிஜிஸ்டர். அதுக்கப்புறம் நாங்க வைக்கிற ஷாட்ல இருக்கிறது சித்து சார். ஐ வாஸ் ஸ்டன் சீரியஸா. யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ, கடவுள் இருக்காரு, கண்டிப்பா இருக்காரு. நான் இது ஏன்னா